ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சமைச்சர் கல்வி டேர்ம் 1 சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2 5th sum. So let's move on to sum. So a lift is given on the ground floor. It if goes 5 floors downwards and then moves up to 10 floor from there, then in which floor will the lift be? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு லிஃப்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிது. கிரவுண்ட் ஃப்ளோர்னால் எக்ஸாம்பிள் இதுதான் 0, இதுதான் 0, இது கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே நிற்கிது. இதுலேருந்து நம்ம லிஃப்ட் 5 ஃப்ளோர்ஸ் கீழே போகுது. ஸோ அங்கேருந்து நம்ம லெஃப்ட் 10 ஃப்ளோர்ஸ் அப்வர்டு. ஸோ எங்கே நம்ம லெஃப்ட் நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சிம்பிள், நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எ லெஃப்ட் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர். எ லெஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இட் இஃப் கோஸ் 5 ஃப்ளோர்ஸ் டவுன், அது வந்து 5 மாடி கீழே போகுது. then moves up to 10 floors up or yes moves upwards அப்படின்றாங்க. அப்படின்னா அது கீழே 5 மாடி கீழே போனோடனே அது வந்து 10 மாடி மேலே வருதுன்றாங்க. ஸோ அது எங்கே வந்து நிற்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் என்னென்னா, நம்ம லெஃப்ட் 5 ஃப்ளோர்ஸ் கீழே போகுது. ஸோ லெஃப்ட் கோஸ் 5 ஃப்ளோர் டவுன் ஈக்குவல் டு -5. ஏன்னா இது வந்து நம்ம கீழே போகுது. ஸோ மைனஸ். இதை நம்ம வந்து நம்பர் லைன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் ஆகும், மேலே ப்ளஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் மூவ்ஸ் 10 ஃப்ளோர்ஸ் அப்வர்ட் ஈக்குவல் டு +10. ஸோ நம்ம சம் என்னென்னா +10 -5. இது ரெண்டையும் ப்ளஸ்ஸும் பண்ணலாம், மைனஸும் பண்ணலாம். ஸோ இது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 + -5 அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸாக தான் ஆகும் இன்ட்டு பண்ணால். ஸோ 10 - 5 = 5. ஸோ தேர்ஃபோர் லெஃப்ட் will be in 5th floor. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ for more videos subscribe our channel. Thanks for watching.